சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் 10 அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வேலைகளை படக்குழு ஈடுபட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் முக்கியமான வேடங்களில் நடிச்சிருக்காங்க. எப்படி ஜெயிலர் படம் பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ணதோ அதே போல தான் இந்த படமும் சம்பவம் பண்ணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்துக்கு கூலியின் அஃபிஷியலாக டைட்டில் வச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நாகார்ஜுனா, சத்யராஜ், ஷவுபின் ஷாபேர் மற்றும் ஸ்ருதிகாசன் போன்றோர் முக்கியமான வேடங்களில் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய வில்லன் யாருன்னு கூடிய விரைவிலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் சென்னையில் தான் இந்த படத்தோட 2ஆம் கட்ட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தலைவர் 173 படம் யாரோட நடிப்பார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நெல்சன் தான் ஜெயிலர் 2 படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. மேலும் தீபாவளிக்கு இந்த படத்துடைய அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாகும். சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டுருக்கு. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சங்கர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. தலைவர் 174 இல்லை 175 இது ரெண்டுத்தில் எதுனா ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சங்கர் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் சங்கர் எடுத்த இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி வாங்கி போச்சு. இதன் தொடர்ச்சியாக சங்கரை வச்சு யாருமே படம் எடுக்க ரெடியா இல்லை. எந்த ப்ரொடியூசர்ஸுமே சங்கரை நம்பலை. அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா சங்கர் இந்தியன் 2ல வச்சு செஞ்சுருப்பார். இதனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே பெருத்த நஷ்டம் ஏற்பட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல படம் எடுத்து கொடுக்கணும், அதை ரிலீஸ் பண்ணி நான் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வேட்டையன் படத்தையே கூட பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நிச்சயமாக காப்பாற்றும். கண்டிப்பாக ரஜினி அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறாங்க சுபாஸ்கரன். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு சங்கர் அவர்கள் வேல்பாரி தான் எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். மேலும் இது 3 பாகங்களாக உருவாகும் எனவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அஜித் அப்படி இல்லைனா சூர்யா 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் இந்த படத்தில் நடிக்கலாம் எனவும் பேச்சுவார்த்தை ஏற்பட்டிருக்கான். சங்கர் இப்போ கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 இந்த 2 படங்களையும் பேரலாக எடுத்துகிட்டு வராரு. மேலும் கேம் சேஞ்சரில் அதிக கவனம் கொண்டு வராராம். ஏன்னா கிறிஸ்மஸுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் இந்த படத்தில் நாயகனாக நடிக்க, கேரா அத்வானி இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. மேலும் கார்த்திக் சுப்புராஜ் தான் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருக்காரு. அதனால் முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக கொடுப்பேன், அதன் தொடர்ச்சியாக இந்தியன் 3யும் வெற்றி படமாக அமைப்பேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு தமன் அவர்கள் தான் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இந்த 2 படம் லைனப்ஸ் இருக்கிறதுனால தான் சங்கர் வேல்பாரிக்கு நகர முடியலை. ஆனால் கண்டிப்பாக இந்த 2 படத்தையும் வெற்றி படமாக கொடுத்துட்டு நான் ரஜினிகாந்தோட பிரம்மாண்டமான அந்த வேல்பாரி நாவலை 3 பாகங்களாக எடுப்பேன் அப்படின்னு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் வேல்பாரி நாவலை ரஜினியை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லை வேறு யாரை வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குன்ற உங்களோட கருத்தை கீழே சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.